என்ன பண்ணாதீங்க, அதிகமா நீங்க வார்த்தை வீடு விட்டுறாதுப்பா. திரும்ப என்ன பண்ண முடியாது, வார முடியாது. எப்படிங்க வார்த்தையை விட்டுட்டா வார முடியுமா? எவ்வளவுதான் எப்படின்னா பேசிக்க முடியுமா? அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஜாகிரதையா பேசணும், அதே நேரத்துல சிந்திச்சு பேசணும். நம்ம சிந்திக்கிறது சிந்தனை எல்லாமே தேவ பக்தி இருந்தா உனக்கு பாருங்க. பாருங்க கீழே தீமோத்தேயு பையலாம் வீட்டத்திலிருந்து 8வது வசனமா 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரல, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவது பாருங்க. உலகத்திலே இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், ஒன்றும் கொண்டு வரல. அதே நேரத்துல உலகத்திலிருந்து என்ன பண்ணல, கொண்டு போவதும் இல்லை என்றார். நிச்சயம், அதையும் நிச்சயமா. அப்போ நம்ம தேவன் சொன்ன வார்த்தை பவுல் சொல்றாருங்க. அப்போ அவர் சொல்றது எவ்வளவு 100க்கு 100 உண்மை. எல்லாவற்றையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா எந்த மனுஷனா அவருக்கு பிறக்கும் போது நம்ம எதுனா நம்ம எதுனா அந்த கூட இல்லையே. அதுக்குதான் உன் தாயின் கருவிலே நான் உன்னை கண்டேன்னு ஒரு நல்ல பாடல் பாடியிருக்கார். அப்ப பார்க்கும்போது அந்த கருவை உருவாக்குங்க. தாயே கருவுல உருவாக்கத்துக்கு முன்னே என் கண்கள் உன்னை என்னாச்சான் உன் மேல கண்டது அப்படின்றாரு. நம்ம கருவு எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன சின்ன அணுக்களா இருக்கும் நம்ம கரு. அதான் வித்துன்றுவாங்க. அந்த வித்திய தேவன் கண்டு நீ இப்படி இருக்கணும், இப்படி நீ வாங்கணும். ஒருவேளை நீ அந்த கருவில ஒருவேளை நீ ஊனமா பிறக்கணும்னாலும் என்ன பார்த்துருக்கான பத்திரமா பாதுகாத்து. ரொம்ப அருமையான ஒரு நல்ல பாட்டு. நீங்க ஒன்னா யூடியூப் சேனல்ல நீங்க ஒண்ணு பாருங்க. பார்க்கும்போது அந்த பாட்டை நான் கத்துனுக்கிறேன். திரும்ப நான் பாடத்துக்கு நமக்கு தேவன் திரும்ப சில ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாங்கள் பாடிக்கலாம். எப்பயாவது தேவனுக்குள்ள நான் கேட்டு நிற்கிறேன். அதே மாதிரி பாட்டு அது எதுக்காக நான் சொல்றேன்னா ரொம்ப அருமையா நல்லா இருக்குது. அப்போ அந்த கருவை கண்டவர் நம்ம பத்திரமா எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிறார் தெரியுங்களா? நம்ம எல்லாருமே ஊனம் இல்லாம நம்ம எவ்வளவு நல்லா இருக்கணும்னு கடவுள் ஒரு வேலை எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம். அவங்களெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களெல்லாம் யோசிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அருமையா கை கால் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கண்ணு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களோ, மூக்கு சொட்டைக்கிறவங்க இருக்கிறாங்களோ, மூக்கு பெருசாகிறவங்கிறாங்களோ, அதே தலை பெருசாக இது ஒயிட் சின்னதாக இருக்கும், அதே காலு கொஞ்சம் பெருசா வீங்கன்னு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ. நம்மளுக்கு எல்லாமே நல்லா கொடுத்து நம்ம வாயினால எல்லாம் அவர் கிருபை கொடுத்து நம்ம போனாக்கள் கூட பார்த்தோம். அவர் கிருபை என்ன பண்ணுங்களா நம்மளே காலைதோடும் நம்ம என்ன பண்ணுது புதிதா இருக்குது. அதே புது எண்ணெயினால் புது சிந்தையினால நம்ம நிரப்பி காப்பாற்றக்கூடியதா இருக்குது. அதனாலதான் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். இது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியுது. காரணம் அவருடைய கிருபை நம்ம மேல என்ன பண்ணுங்க அதிகமா தர இருந்தோம். அது பார்க்கும்போது வாசிக்கலாம். அதுக்கு இல்லை நம்ம ஒன்றும் என்ன பண்ணுவீங்க கொண்டு வந்தோமா இல்ல எடுத்துன்னு தான் போக முடியுமான்னு பார்த்தோமா? நம்ம சேர்த்து வச்ச சொத்து சுகம் நமக்கு இருக்கிறது எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டு போனாலும் என்ன விட்டு போனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதுனா ஒரே ஒரு எதுனா எடுத்துன்னு போகணும். ஆனா ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க எங்கன்னா சாவுக்கு போகும்போது மோதிரம் போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு அம்மாவோ இல்லை கட்டி ஆயாவோ இல்லை வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தர் போட்டுருந்தாங்க. அது கூட என்னத்துக்குப்பா கைக்கு அது சும்மா மண்ணில் போகிறதுக்கு போய் என்னத்துக்கு கொடுத்துடணும் விடுறாங்களா? எதுனா மனுஷனுடைய மனசு பாருங்க. எது விட்டா திரும்ப என்ன ஆகாதுங்க? யாரோ ஒருத்தர் பார்த்து நின்று அதை நோண்டி எடுத்துருந்தோ இல்லை கட்டி வேற ஏதோ கொஞ்சம் பேர் பயந்துக்குன்னு ஆவி இருக்குமோ இல்லை கட்டி இருக்காதோ பயந்துக்குன்னு ஒன்றை விட்டுலாங்க. ஆனா உண்மையா ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நோண்டி எடுக்கிறதுக்கு கூட பாரு மாட்டாங்க. 5 சவரம் போட்டா இருப்பாங்களா? போய் திரும்ப என்ன பண்ணுவாங்க? நோண்டி கூட எடுத்துட்டு வந்து வாயிருங்க இருக்கிறாங்க. ஏன்னா 5 சவரம் இந்த காலத்துல பார்க்கும்போது எவ்வளவு பணமா இருக்கும். அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குதுன்னா எதுவுமே நம்ம என்ன பண்ணலீங்க பிறக்கும் போது எதுவும் வரல, நிர்வாணமா வந்தோம். அதே நேரத்துல நாம் போகும்போது கூட அதே நேரத்துல நிர்வாணம் தான் போறோமானா நம்ம சுத்தம் பண்ணி நம்மளை கிளீன் பண்ணி நம்மளை என்ன பண்றாங்க ஒரு துணியை சுத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு பெட்டியில வச்சு நம்மள என்ன பண்றாங்க அடக்கலம் போட்டுறாங்க. இது வரைக்கும் வீட்லயே வைக்கிறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் சொல்ல போனா வைக்கிறாங்களா? நல்லா வாய்ந்தா இருப்பா, நேற்று கூட நல்லா இருந்தா இருப்பா, ஒரு 4 நாளைக்கு இருக்கட்டும், 4 நாளைக்கு இருக்கட்டும், உனக்கு 4 நாளைக்கு செத்து போனவரை நம்ம பார்த்துக்கலாம், நல்லா அழகாக்கிது மூஞ்சி அப்படின்னா வாசனை வரும். ஃபர்ஸ்ட் வெளியே தூக்குவாரு. எங்கெங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சு போனா ஒண்ணும் இல்லை. ஆவி மூச்சு போயிடுச்சுன்னா என்ன இல்லைங்க
ஒண்ணுமே அண்ணாக்கு ஒரு கூட அத்தர்ன்றாங்க. அப்போ எதையுமே நம்ம என்ன பண்ணலீங்க, எது நினைச்சு பார்த்து நம்ம எங்க பிறக்கணும் எங்க வாயணுன்றது தேவன் கொடுத்தாருங்க. பல கோடி லட்சங்கள் இருக்கிறதா கூட அவரு கொடுக்கறதான நிம்மதி, அவரு கொடுக்கறதான சந்தோஷம், சமாதானம், அது தவிர நான் வேற எதுவுமே நான் பண்ணுவோம். அதுக்குதான் நம்ம பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர் அவர்கள் என்ன பண்ணாருங்களா தெரியுங்களா? அவருக்கு கதை, அவருக்கு போகும்போது 2 கை என்ன பண்ணுமா, அவருக்கு தான் நீங்க அலெக்சாண்டர் என்ன பண்றாங்க, அவர் 2 கையை நான் போகும்போது அவரு ரொம்ப ஐஸ்வர்யம்னா இருந்தாங்க, அந்த 2 கை மட்டும் வெளியே விட்டுருங்க அப்படின்னா அதுக்குதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் போகும்போது என்ன பண்ணீங்க, இவ்வளவுதான் நான் வாழ்ந்தேன், இவ்வளவு பெரிதான என்னுடைய அனுபவத்தில் நான் எல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா போகும்போது என்ன பண்ணுங்கன்னா என் கையை 2மே என்ன பண்ணுங்க வெளியே விட்டுருங்க, நான் போகும்போது அந்த பட்டியல வைக்கும்போது நான் எடுத்துட்டு போல அப்படின்னதுக்கு காண்பிக்கிறார். அவர் சொல்லி அப்போ முதல்ல பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, 2 கை வெளியே வச்சு அவரை அடக்கலம் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா தேவன் சொன்ன வசனம் தான் நிறைவேறணும், அதுதான் உண்மை இல்லைங்களா? அவர் கீழே வாசிக்கலாம் பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், உடுக்கவும் உண்ணவும் இருந்தா அது போதும் என்று இருக்கிற கடவுள் பாருங்க. அதே சரி போதும், இது இருந்தா போதும் இல்லைங்களா? உண்ணவும் உடுக்கவும், நமக்கு வீடு வசதி கொஞ்சம் இருந்தா போதுமா? அப்போ மனுஷனுக்கு ஏங்க ஆசை ஒண்ணு வருது? ஆசை வேணுமா வேணாம்? நான் கேட்கறேன், வேணும், எல்லாம் வேணும். இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல வராருங்கோ, உனக்கும் பேதுருக்கும் அவருக்கு வரி காட்டுறதுக்கு கேட்கறாங்க. வரி காட்ட போது அவர் சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு என்ன பண்ண போய் சேர்த்து அவரு கூட மனுஷனுக்கே அவங்க என்ன பண்ணணும், பணத்தை கட்டணும். அப்ப கட்டினாதான் அந்த யூதருடைய கலாச்சாரத்துப்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்ப நம்ம என்ன காட்டுறோம், எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரி காட்டுறோம். அதுலயே நம்மள எல்லாருக்கும் அந்த வரியிலே நம்மளுடைய ஆஸ்திக்கு பண்டு கட்டுற மாதிரி அந்த காலத்தின்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு பார்க்கும்போது அவருக்கென்று ஒரு என்ன பண்ணணும், ஆளுக்கு வரி காட்டணுமா? பாருங்க எவ்வளவு நல்ல உதாரணம், பைபிள்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்போ பேதுரு சொல்வாருங்க, ஒரு மீனை போய் பிடி, அந்த மீன்ல என்ன இருக்கும், ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை உனக்கு எனக்கு சேர்த்து என்ன பண்ண அங்க கட்டிட்டு வரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாய்ந்த நேரில் கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வரி கட்டி இருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்க்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, திருப்திய வாயத்துக்கு நம்ம கத்துக்கணும். எப்ப கத்துக்க முடியும்னா, அது நம்ம இருந்தா இல்லைனாலும் அதுக்குதான் நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க, நான் வாய்ந்திருக்கோம் எனக்கு என்ன தெரியும், அதே நேரத்தில் தாய்ந்திருக்கும் தெரியும், இல்லாத இருக்கிறதுக்கும் தெரியும், பிலிப்பியர்ல பாருங்க வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை பாருங்க. அதுல 8ஆம் வசனமா 9ஆம் வசனமா பாருங்க, உங்களே வரும். பிலிப்பியர் 4 எடுத்துங்க வாசிங்க. 12 வாசிங்க. 11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறேன் சொல்லுகிறது அல்ல. ஏனெனில் பாருங்க, நான் எந்த நிலைமையில இருந்தா கூட பாருங்க மனரம்பியமா இருக்கிறதுக்கு நான் கத்துக்கினேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பாருங்க, பட்டினியா இருக்கவும் பரிபூர்ண அடையவும் குறைவேப்படவும் நான் போதிக்கப்பட்டேன். யாருனால போதிக்கப்பட்டாருங்க? இவர குறையா இருக்கிறதுக்கும் கத்துக்கினேன், பட்டினியா இருக்கிறதும் கத்துக்கினேன். எல்லாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே நான் கத்துக்கிறேன். யாருனாலன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால். பாருங்க 13ஆம் வசனம் தான் நீங்க தானே 13ல 4:13ல என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இப்படி நம்ம சொல்ல வேண்டியதாக்கிது இல்லைங்களா? அதே நேரத்துல பார்க்கும்போது நாம் கூட இப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் எவ்வேளையில இருந்தாலும் கூட என்ன பண்ண மனரம்பமா வாழறதுக்கு என்ன பண்ணணும், கத்துக்கணும். எப்ப கத்துக்க முடியும்னா, இந்த அவருடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் போது கத்துக்க முடியும், அவருக்காக நீ ஜெபிக்கும் போது நீ கத்துக்க முடியும், அவருக்காக நீ எதுவுமே நீ பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டாதான் உன் ஆசையை என்ன பண்ணுங்க. நம்ம வாசிச்சோம் சங்கீதம் 20:4 வாசிக்கும் போது என்ன சொல்றாருங்க,
நம்மளுடைய ஆசை சஃலப்படுத்தணும். அப்ப தமிழ்ல என்ன பாருங்க, படிமா 24 சங்கீதம் 24 முன் மன விருப்பத்தின் பாருங்க, மன விருப்பத்தின்படி பாருங்க, கரெக்டா படிங்க. சங்கீதம் 24 பாருங்க, அவர்கள் உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்துரலி உங்க ஆலோசனையை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம ஆலோசனை பண்ணது நமக்கு நிறைவேற்ற. எபேசியர் 4 கடைசி வசனத்துல கூட நமக்கு 3 கடைசி பாருங்க, நம்ம 3 கடைசி வசனத்தை வாசிங்க பாருங்க. எபேசியர் 3 கடைசி. சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி 20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற பாருங்க, யாருக்குள்ளங்க? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கே சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பாருங்க, கிறிஸ்து இயேசு மூலமா தலைமுறை நம்ம ஒரு தலைமுறை இல்லைங்க, நம்ம தலைமுறைக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதா. நம்ம முதல்ல கூட ஆரம்பிச்சோம் அதேதான். அவர் நம்ம கொரிந்தர் 10:31 வாசித்து போல அவருக்கு தாங்க நம்ம உண்ணாலும் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் நம்ம யாருன்னா பட்னியை வச்சிருவாரா தேவன்? ஒரு போதம் வைக்க மாட்டாங்க. நம்ம வாசிக்க முடியும். 34 10 வசனத்துல வாசி. சிங்க குட்டிகள் ஒருவேளை என்ன பண்ணுமா பாருங்க, வாசிக்கலாம். 34 8 இல்ல 10 சங்கீதம். அதனால நம்ம பட்டினா தேவன் எப்பவுமே வைக்க மாட்டாரு. அதே நேரத்துல உதாரணத்துக்கு நான் இது சொல்ல வரேன். பாருங்க, எத்தனை 10 சிங்க குட்டிகள் தாட்சி அடியும் பட்டினியா ஒருவேளை அதே இருக்கலாம். கர்த்தரை தேடுக. இங்கதான் நம்ம கவனமா கேட்க வேண்டியது. நம்ம பாருங்க, அவரை தேடுகிறதுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அந்த நன்மையும் கிருபையும் அதே நேரத்துல சங்கீதம் 1:6 சொல்ல போற அவர் நன்மை கிருபை நம்ம என்ன பண்ணுமா தொடர்ந்துனே இருக்குங்க. அவர் இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நாம் இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதம். ஒருத்தர் தினத்துல 3 நேரத்துல ஒருத்தர் போன் பண்ணாங்க. ரொம்ப அது அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது எனக்கு. ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கா சோமானுங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் திரும்ப அந்த நம்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி எல்லாம் வரும்போது அப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது உடனே பதில் கிடைச்சிச்சாங்க. என்ன பதில்னா, அப்போ தேவன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா அவரை நாம் சாய்ந்திருக்கும் போது அவருடைய கிருபைக்கா அவருடைய தயவுக்கா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மனுஷனை திருப்தி ஆக்க முடியுமா? ஏன்னா நீங்க திருப்தி ஆக்க முடியுமா? எந்த மனுஷனையும் நம்ம திருப்தி ஆக்க முடியும்? திருப்தி ஆக்க அவனால முடியாது. நம்ம ஜபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு பதில் உடனே போன் பண்ணி சொல்றாங்க. நீங்க ஜபம் பண்ணது உடனே எங்க பிள்ளைங்க வந்து எக்ஸாம்பிள் எழுதி நிக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன எக்ஸாம்னா, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கா தராங்க. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, ஜபம் பண்றேன். தேவன் வந்து உங்களுக்கு யோசனை பலனை கொடுப்பாருங்க. அதுக்காக நீங்க உங்க பிள்ளைங்களை திட்டாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். காரணம், கோபம் மூட்டுனா என்ன ஆவாங்க பசங்க? எத்தனை பேர் கோபப்பட்டு எத்தனை பேர் வாழ்க்கையை வேற வேறமா மாறி போயிருக்குது நம்ம பார்க்க முடியும் நம்ம கண்ணு. அதுக்காக பிள்ளைகளை எபேசியர் 6 அதிகாரத்தை பார்க்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, கோபத்தை மூட்டாதீங்க என்று வேதம் நமக்கு சொல்லிட்டு. அதனால்தான் நமக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. உடனே அங்க சொல்லும் போது ஒரு ஐயா நாங்க திட்டலாம், நாங்க பண்ணலாம், நீ படிக்கிறதே சரியில்லை, நீ ஏது புக்கு படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, என்ன நான் அங்க போய் நான் சிந்திச்சு படிக்க மாட்டேங்க. ஒரு வாட்டி நான் படிச்சுட்டு அந்த மூணுல நான் எனக்கு வேலை செய்யும், கடவுள் எனக்கு பலன் கொடுப்பாருன்னு அவர் சொல்ற வார்த்தை. அப்போ எதுவுமே ஆகட்டும் படி படி படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே நேரத்துல அவங்களுக்கு ஃப்ரீயா விடுங்க, நீ படினா என்ன, எந்த நேரத்தை படிக்கணும்னு அதே நேரத்தில் சொன்னதே சொல்லி. நான் கூட எப்பவுமே சொல்றதுதான் இல்லைங்களா, நம்ம வீட்டுல செய்ய செய்ய செய்யனா உனக்கு நீ செஞ்சா உனக்கு என்ன தெரியும்,
கஷ்டத்துக்கு எதிர்க்க யாருமே சொல்ல தானே. இப்போ நம்ம சொல்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறோம். ஒரு அதே நேரத்துல பார்த்தோம்னா அதிகாரம் சொல்லது நல்லா